என் தங்கப்பிள்ளையே, நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை இந்த வராகி அம்மா நான் வர வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, ஒரு நபரை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிச்சயமாக அந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என்ற அர்த்தம். நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது 25/6/2024. இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்க போகின்றது. அதற்கான ஒரு நபரை நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, உன் வராகி அம்மா என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல் ஒரு நாள் மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான பல உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தெய்வமாக இந்த தாயானவள் என்னால் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அது நியதி கிடையாது, அது உன் விதியும் கிடையாது. ஒவ்வொரு வருடத்திலிருந்தும் இந்த தாயானவள் உனக்கான உதவிகளை ஏதாவது ஒரு ரூபத்தில் அனுப்பி கொடுப்பேன். நீ பெறுகின்ற அந்த உதவிகள் எல்லாமே உன்னை வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை அடைய வைக்கும். இன்று இந்த இரவில் இந்த தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் அதிகமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, நான் சொன்ன தேதியில் உன் இல்லத்தை நோக்கி வரப்போகின்ற அந்த நபரின் அடையாளத்தையும் பெயரையும் உனக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக இவரினுடைய உதவி உனக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். இத்தனை நாளும் நாம் இப்படி ஒருவரின் உதவிக்காகத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நீ எண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை இவர் மூலமாக நான் நடத்தி கொடுப்பேன். அம்மாவை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அம்மா சொல்கின்றால் நமக்கெங்கே நடக்கப் போகின்றது என்று நீ எண்ணி விடாதே. எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவேன். ஒரு நொடி போதுமா அம்மா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பதற்கு? ஆனால் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ அதனை அடைவதற்கு மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தை என் குலத்தை நீ சரியாக உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டால் என்றோ நீ வெற்றியினை பெற்றிருப்பாய், என்றோ நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திருப்பாய். ஆனால் அதற்கான காலதாமதமாகிறது என்று எண்ணி நீ மனம் வேதனைப்படாமல் இனிமேலாவது நாம் நல்ல தெளிவோடும் நல்ல சிந்தனைகளோடும் தெய்வத்தின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் போதும். என் பிள்ளைக்கான விஷயங்களை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய பிள்ளை என்றால் சாதாரணமான விஷயமா? இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அது அத்தனை சாதாரணமான விஷயமே கிடையாது. இதை உண்மையாக தெய்வத்தின் அருளை பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றேன். உனக்கான அத்தனை செயல்களையும் நான் உன்னோடு இருந்து செய்து கொடுக்கின்றேன். எத்தனையோ கஷ்டங்களிலிருந்தும் எத்தனையோ துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். உன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பல ஆபத்துகளிலிருந்து நீ தப்பித்திருக்கின்றாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் எண்ணி நீ வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் உனக்கான நல்ல ஆறுதலை நான் தந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் இப்படியே தவிக்க விட்டதில்லை. எதிலாவது என் குழந்தை மனம் தேறிவிட மாட்டாயா? என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது முழுமையான அன்பு வந்து விடாதா என்றுதான் உன் தாயானவள் நானும் உனக்கான பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன்.
அந்த வகையில் இந்த உதவி உனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம் நமக்கு நடக்காது என்று. நடந்துவிட்ட பிறகு எனக்கு நன்றி சொல்ல நீ நிச்சயமாக என்னை தேடி வருவாய். நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் செய்யாதே. நம்பிக்கையோடு செய். நிச்சயமாக அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையினுடைய மனநிலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட குழப்பங்களும் எந்நாளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உன்னுடைய சங்கடங்கள் முதலில் தீர வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய சங்கடங்களை தீர்க்க அன்று நான் அனுப்பக்கூடியவர் யார் தெரியுமா? என் தங்கமே, அவர்தான் விநாயக பெருமான். என் குழந்தை, 25/6/2024 அன்று சங்கடகர சதுர்த்தி நாள் அல்லவா? அந்த நாளில் நான் என்னுடைய பிள்ளையான விநாயக பெருமானை உனக்கு உதவிகளை செய்ய அனுப்புகின்றேன். உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை அவரால் கொடுக்க முடியும். என் குழந்தை, அதற்கு நீ அன்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் பூஜைகளை எல்லாம் விநாயக பெருமானுக்கு செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது என்பது உன் இல்லத்தில் அவருக்கு நீ விளக்கேற்றி பூஜைகளை செய்துவிட்ட பிறகுதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இதனை பல முறை உணர்த்தி இருக்கின்றேன். மற்ற தெய்வங்களுக்கு நீ எப்படி பூஜைகளை செய்கிறாய் என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் விநாயக பெருமானுக்கு மட்டும் நீ பூஜைகளை செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டி இல்லத்தில் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் நீ எந்நாளும் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்ய வேண்டும். எதனால் என்றால், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை இருட்டடைய விட்டுவிட்டு நீ கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்குவதனால் உனக்கு எந்த புண்ணியமும் இல்லை என்பதனை புரிந்து கொள். அதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதனை தெரிந்து கொள். நீ கோவிலுக்கு சென்றுவிட்டு தெய்வத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறை அத்தனை பிரகாசமாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் தீபத்தையாவது ஏற்றி வைத்து விட்ட பிறகுதான் நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக இதை செய்துவிட்டு விநாயக பெருமானை வணங்க வேண்டும். உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் அவர் நிச்சயமாக தீர்த்து கொடுப்பார். அவர் முன்னால் நின்று உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழ வேண்டாம். அவர் முன்னால் நின்று உன்னால் எனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் அவர் முன்னால் சொல்லிவிடு. நிச்சயமாக உன் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு தெளிவான விடையை அவர் கொடுத்து விடுவார். என் பிள்ளையே, அதுபோல அன்றைய தினத்தில் நீ ஒரு யானையை கண்டாலும் கூட அது உனக்கு அவரின் ஆசிகளை கொடுத்து விட்டதை உனக்கு உணர்த்தும். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு யானையை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்து விட்டது என்றால் போதும். நிச்சயமாக என் குழந்தை, நீ அத்தனை பெரிய பாக்கியத்தை செய்திருக்கின்றாய். விநாயக பெருமானின் அருளை நீ பெற்றிருக்கின்றாய் என்று அர்த்தம். என் குழந்தையே, ஒரு பக்தையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லவா? அன்று சங்கடகர சதுர்த்தி நாள். அவர்களால் கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இல்லத்தில் அவர்கள் பூஜைகளை செய்தார்கள். விநாயக பெருமானினுடைய அருளை நம்மால் பெற முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு கவலையிலேயே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் இல்லத்திற்கு வந்த ஒரு தக்காளி பழ வியாபாரி 1 கிலோ தக்காளி பழத்தை அவராகவே எடுத்து ஒரு பையில் போட்டு இவர்களிடம் கொடுத்து விட்டு செல்கின்றார். அதை திறந்து பார்த்த பொழுது அதில் இருந்த ஒரு பழத்தில் அப்படியே விநாயக பெருமானினுடைய உருவம் இருக்கின்றது. அதாவது விநாயக பெருமானுக்கு இருக்கின்ற தந்தத்தை போல அந்த பழத்தின் ஒரு பகுதி வளைந்து இருக்கின்றது. இதை கண்டவுடன் இவர்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. அவர்கள் விநாயக பெருமானின் அருளை பெற்று விட்டதாக அன்று மிகுந்த மகிழ்ச்சி
மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதுபோலத்தான் என் தங்கமே, ஏதேனும் அறிகுறிகள் உனக்கு தோன்றும் பட்சத்தில் அவரினுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படலாம். எல்லா நேரத்திலும் தெய்வத்தின் அனுகிரகம் யாருக்கும் கிடைத்து விடாது. ஒரு சிலருக்கு அது கிடைக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக அது மாறிவிடுகின்றது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.